தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நலக்குறைவால் காலமானார். சரவணன் தொடர்ந்து விவரங்களை பதிவு பண்ணலாம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவரும் பிரபல நடிகருமான விஜயகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் அவருடைய கட்சி தரப்பில் இருந்தோ அல்லது மருத்துவமனை தரப்பில் இருந்தோ இன்னும் வெளியாகவில்லை. ஆனால் மருத்துவமனையில் இருந்து அவருடைய உடல் ஆம்புலன்ஸ் வாகனத்திலேயே வைக்கப்பட்டு அவருடைய குடும்பத்தினரும் அதில் இருக்கிறார்கள். தற்பொழுது சாலிகிராமத்தில் உள்ள அவருடைய வீட்டிற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. அவர் தொடர்ந்து சில வருடங்களாகவே உடல் உபாதைகளால் பல்வேறு சிகிச்சைகள் அவர் மேற்கொண்டு வந்தார். சென்னையில மியாட் மருத்துவமனையில அவ்வப்போது அவர் சிகிச்சைகள் மேற்கொள்வதும், அதே போல அவருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பின் அடிப்படையில வெளிநாடுகளில் சென்றும் சிங்கப்பூரிலும் அமெரிக்காவிலும் கூட சென்று அவர் சிகிச்சை மேற்கொண்டு தொடர்ந்து அவர் ஓய்வில் தான் இருந்தார். 2005 பிறகு அவர் அரசியல் கட்சி 2005 தொடங்கியதற்கு பிறகு மிக தீவிரமாக அவர் செயல்பட்டு வந்தார். அரசியல் பொறுப்புகளில் அவர் கட்சி சார்ந்து மிக தீவிரமாக செயல்பட்டு வந்தார். இந்த நிலையில் தான் 2016 தேர்தலிலே அவர் தோல்விற்ற பிறகு அதற்கு பிறகு அவருடைய தொடர்ந்து அடுத்த சில மாதங்களிலே ஒரு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டது. அதிலிருந்து அப்போது மருத்துவமனைக்கு செல்வது, சிகிச்சை மேற்கொள்வது என்று இருந்தார். பொது நிகழ்வுகள்ல அதிகமாக கலந்து கொள்ள முடியாத நிலை. அவ்வாறு கலந்து கொண்டாலும் கூட அவர் ஒரு பங்கேற்பாளராக அவர் கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளிலே இருந்து விட்டு தொடர்ந்து அவர் கட்சியில அவருடைய முக்கிய பொறுப்புகளை எல்லாம் அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அடுத்த 2ஆம் கட்ட தலைவர்களாக இருந்தவர்கள் தான் பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது, அது கட்சி சார்ந்த முடிவுகளை எடுப்பது போன்றவற்றை எல்லாம் எடுத்து வந்தார்கள். இந்த நிலையில் தான் அவருக்கு கடந்த ஒரு சில மாதங்களாக அவருக்கு மிக தீவிரமான ஒரு பாதிப்பு, அவருக்கு நுரையீரல் அவருக்கு தொடர்ந்த ஒரு தொற்று இருந்ததுனால அந்த நுரையீரல்ல அவருக்கு சுவாச கோளாறு இருந்ததுனால அவருக்கு மியாட் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இதற்கு முன்பு கூட இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் கூட அவர் இது போன்றதான் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு அவர் ஒரு 10 நாட்களுக்கு மேலாக மருத்துவமனையிலே இருந்தார். அவருக்கு அங்க அவ்வப்போது செயற்கை சுவாசம் கொடுக்கும் அளவிற்கு அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது நுரையீரல் தொற்றுறதுனால. எனவே நுரையீரலுக்கான நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சைகள் எல்லாமே மேற்கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு அவர் மீண்டும் உடல்நலம் தேறி அவர் வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டார். அதுக்கிடையில தேமுதிகவினுடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூடியது. அதிலே கட்சியினுடைய பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் அறிவிக்கப்பட்டார். அந்த கூட்டத்திலே விஜயகாந்த் கலந்து கொண்டார். அவர் அழைத்து செல்லப்பட்டு இந்த மேடையிலே அமர வைக்கப்பட்டிருந்தார். அதாவது மருத்துவமனையிலே மிகவும் சிகிச்சை பிரிவிலே இருந்தவர், செயற்கை சுவாசம் அளிக்கப்படுகிறது போன்றவற்றை எல்லாம் மருத்துவமனை தெரிவித்திருந்தார்கள். அதிலிருந்து சற்று உடல்நலம் தேறி அவர் ஒரு கூட்டத்திலே தொண்டர்கள் முன்னிலையிலே பங்கேற்றது தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியது. அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியது. அதுக்கு அதே மேடையிலேயே அவர் சற்று சரிந்து விழக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாமே கூட வெளியாகி இருந்தது. அதற்கு பிறகு தொடர்ந்து ஒரு ஓய்வில் தான் இருந்தார். அவருடைய வீட்டுல ஒரு வார காலமாக ஓய்வில் தான் இருந்தார். இந்த நிலையில தான் நேற்று முன்தினம் மீண்டும் மருத்துவமனையிலே அனுமதிப்பதாக தெரிவித்தார்கள். அந்த தேமுதிக தரப்பிலிருந்து கொடுத்த அந்த அறிக்கையிலும் கூட நேற்று முன்தினம் கொடுத்த அறிக்கையில, அதாவது இன்றைய தினம் அவர் வீடு திரும்புவார் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அவர் வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். மீண்டும் இன்றைய தினம் அவர் வீடு திரும்புவார் என்று அதுல அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைய தினம் அவர் அவருடைய மருத்துவமனையிலிருந்து உடலாகத்தான் ஆம்புலன்ஸ்ல தற்பொழுது கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஒரு சடலமாக கொண்டு சென்றிருக்கிறார்கள். அவர் இன்னும் என்ன பாதிப்பு அவருக்கு ஏற்பட்டது என்பது தொடர்பாக ஏற்கனவே மருத்துவ அறிக்கைகள், பல அறிக்கைகள் இருக்கிறது. இதுல அவருடைய சில உடல் உறுப்புகள், நுரையீரலில் அவர் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு